எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம வீட்டில் 30க்கும் மேலே டாக்ஸ் இருக்குது. 3 இடத்துல 10 10 பிரித்து வச்சுருக்கேங்க. குட்டிங்க, சின்ன குட்டிங்க 4 இருக்குது. அது அடாப்ஷன் கொடுக்க போகிறேன். அடாப்ஷன் யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள். என்னென்னா, எனக்கு ஃபஸ்ட்டு டைமு ஒரு தம்பி ஹெல்ப் பண்ணார். ஒரு 4 பாக்கெட் பிஸ்கட் வாங்கி கொடுத்தாருங்க. அந்த விஷயத்தை சோசியல் ஒர்க்கர் பாலாஜி இருக்கார் இல்லைங்களா, அவங்க டாக் ஒன்று லக்ஷ்மின்னு சொல்லிட்டு 3 வருஷமாக வளர்த்தன அந்த டாக் இறந்துருச்சு. சிடி இறந்துருச்சு. அவர் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அதை காப்பாற்ற முடியலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது நிறைய வீடியோ போட்டிருந்தார். தவிர அந்த குட்டி இறந்தது எல்லாருக்குமே ரொம்ப சோகமான ஒரு செய்தி. அதனால் நான் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். கவலைப்படாதீங்கப்பா, எதுவும் நம்ம கையில் இல்லை, நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணீங்க காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசினேன். அப்புறம் பேசும்போது தான் சொன்னார், நிறைய நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் இந்த மாதிரிலாம் நிறைய செலவு பண்ணிகிட்ருக்கீங்க, இதில் மனசு தளரக்கூடாது, எல்லாம் நடக்கும், நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க்கா, பணம் ஒரு பக்கம், ஹெல்ப்பு கேட்டு நான் செஞ்சிட்ருக்கேன், ஹெல்ப் சில நேரம் கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு டைம் எனக்கு ஒரு ஹெல்ப் கிடைச்சது. 4 பாக்கெட் பிஸ்கட் ஒரு தம்பி வாங்கி கொடுத்தாரு. 6 வருஷத்தில் எனக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் கிடச்சிருக்கு. நான் வேண்டான்னு தான் சொன்னேன், அவர் வற்புறுத்தி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு சொன்னேன். நான் அவருக்கு ரொம்ப கஷ்டங்க்கா, இவ்வளோ டாக் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க ஹெல்ப்பே இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். என்ன பண்ணுறது, நம்ம இறங்கிட்டோம், இந்த இதில் இறங்கிட்டோம். இப்போ நம்ம இந்த பிள்ளைங்களை எங்கேயும் கொண்டு போய் நம்ம ரீலொக்கேட் பண்ண முடியாது, அனாதைங்களாகவும் விட முடியாது. நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக இங்கே பாருங்கள், சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்க பிள்ளைங்களை கொண்டு போய் எந்த இடத்துல விடுறது, என்ன கிடைக்க போகுது சாப்பாடு, வயிற்றுக்கு எதுவும் இல்லாமல், திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் அதுங்க ஓடி போய் எங்கேயாவது வண்டியில் சிக்கி ஏதாவது ஆகிடும். அதனால் இவங்களை கடைசி வரைக்கும் நம்ம காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்குது. அது யார் முன்னே யார் பின்னன்றது வேறு. ஆனால் இருக்கிற வரைக்கும் இவங்களை நாம் தான் பார்த்துக்க போகிறோம். அதுதான் முடியும், அப்படி தான் செஞ்சாகணும், வேறு வழி இல்லை. எங்கேயும் கொண்டு போய் விட முடியாது, எப்படியே போகட்டும்னு பார்க்க முடியாது. அதனால் பார்க்க தான் போகிறோம். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கடன் வாங்கியாவது நம்ம செய்ய தான் போகிறோம். ஒரு நாளைக்கு 500 ரூபா ஆகுது, மாதத்துக்கு குறைஞ்சது 12,000 15,000 ஆகிடுது. இதில் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வேறு. மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்னால் உடம்பு முடியலன்னா மாத்திரை மருந்து வாங்கிட்டு வர்றது, ட்ரிப்பு போடுறது, வேக்சினுக்கு தான் நிறைய செலவாகுது, இந்த மாதிரிலாம் ஆகுது. அப்புறம் ஸ்டெரிலைசேஷன் ஒன்று இருக்குது, அதெல்லாம் நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நாட்டு மருந்து சொன்னதை வச்சு நான் ஒரு 4-5 டாக்ஸ் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டேன். நேச்சராக ஸ்டெரிலைஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்குங்க. அப்புறம் பாலாஜி நான் அந்த தம்பி பேசும்போது சொன்னார், அக்கா வருத்தப்படாதீங்க, நான் உங்களுக்கு பிஸ்கட் ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கி அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னார். அவரே ஏற்கனவே ரொம்ப சிரமத்தில் இருக்கும்போது எனக்கு வேறு எதுக்குப்பா உதவி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைங்கக்கா, நான் அனுப்பி வைக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன சொல்கிறது, அதான் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு தான் மற்றவங்களுடைய கஷ்டம் புரியும். 30 டாக்ஸ் நான் மேனேஜ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? க்ளீனிங் ஒர்க்கு பெண்டு நிமித்துது, ரேஷன் அரிசி தேடி வாங்க வேண்டியதாக இருக்குது, முட்டை 3 நாளைக்கு ஒரு முறை 200 ரூபாய்க்கு வாங்குகிறேன். அதேமாதிரி பால் விலை ஏறிடுச்சு, பால் கம்மியாக இருந்துச்சு, எல்லாம் விலை ஏறி போச்சு. அது ஆவின் பாலே 30 ரூபாங்க 1/2 லிட்ரு. ஆவின் பால் அது பவுட்ரு பாலுன்றாங்க, அதனால் ஆரோக்கியா தான் வாங்குகிறேன். ஆரோக்கியா 38 ரூபா. அது கொஞ்சம் திக்காக இருக்கும் பால், அது கொஞ்சம் கட்டுப்படி ஆகும். இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அது தகவல் சொன்னேன். என்னென்னா, இதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமப்படாமல் இந்த ஜீவன்களை காப்பாற்றுறதுல குறியாக இருக்கிறது. அதே மாதிரி இவங்க இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அவங்க அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கவே கூடாது. எல்லாருமே ஒரு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். 100 டாகு, 50 டாகு, 10 டாகு, 20 டாகு, 5 டாகு, எத்தனையோ டாகு.
வச்சுட்டு அதுங்களுக்காக வந்து நம்ம நல்லது தான் பண்ணிகிட்ருக்கோம், அவங்களுக்காக சர்வீஸ் பண்ணுறோம். இதில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி பொறாமை எதுவுமே தேவையில்லை. இவங்க இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, நாயை வச்சு சம்பாதிக்கிறாங்க, இத்தனை லட்சம் வருது மாதம் வருமானம், அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்க தேவையில்லை. இது வந்து ஒரு முக்கியமான சர்வீஸு. நம்ம வந்து வாயில்லாத ஜீவன்களுக்கு நாம் மனசு வந்து விரும்பி வந்து அக்கறையோடு நம்மளை நாமே நுழைச்சிக்கிட்ட ஒரு சர்வீஸு. இதை வந்து நம்ம 100% பியூராக இல்லைனாலும் நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நம்ம செய்யணும். ஏன்னா இந்த குழந்தைங்களுக்கு நல்லது கெட்டது எதுவும் தெரியாது. நம்ம அடித்தாலும் அடி வாங்கிக்குவாங்க, துரத்தி விட்டாலும் வேறு வழி இல்லாமல் போயிடுவாங்க, போயிட்டு ரோட்டில் நிற்பாங்க. அதெல்லாம் நினச்சிக்கோங்க. எல்லோரும் வந்து அவங்கவுங்க ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க, பிள்ளைங்களையும் பார்த்துக்கோங்க. வீடியோவில் அந்த அனிமல் லவர் வீடியோவில் பார்க்குறவங்க என்ன சொல்கிறேன்னா, முடிஞ்ச அளவுக்கு முடியும் அப்படின்னா ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் நம்மளால் கொடுக்க முடியும், ஒரு 100 ரூபாய் கொடுக்க முடியும், அந்த மாதிரின்னா ஹெல்ப்பு கேட்குறவங்களுக்கு தயவு செஞ்சு பண்ணுங்கள். நான் வந்து இது வரைக்கும் யூடியூப்பில் கேட்கல, ஒரு முறை தான் கேட்டிருந்தேன், எனக்கு வந்து ஹெல்ப் எதுவும் கிடைக்கல. அந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அது தப்பே கிடையாது. கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு அதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக சேரும். அதனால் தயங்க வேண்டாம், ஹெல்ப் கேட்குறவங்களுக்கு செய்யுங்க. அதிகமாக வேண்டாம். இப்போ வந்து நானே கேட்குறேன்னா கூட எனக்கு காசாக கூட வேண்டாம். ஒரு பிஸ்கட்டு, ஒரு பெடிகிரி, இந்த மாதிரி இது தான் நான் கேட்குறேன். அல்லது ஒரு அரிசி, இந்த மாதிரி ஏதாவது பொருளாக வாங்கி கொடுத்தா கூட போதும். எங்களுக்கு இந்த பிள்ளைங்களுக்கு ஆகிற செலவு கொஞ்சம் வந்து ஈடுகட்ட முடியும். முக்கியமாக என்னென்னா, இந்த குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் அனுப்புகிற காசு இன்னும் 4 குழந்தைங்களுக்கு சேர்த்து போடலாம். ஸ்ட்ரீட்டில் வந்து நிறைய இருக்குங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு வந்து 10 டாக் இருக்குது. 5-6 குட்டிங்க திரிஞ்சிட்ருக்கோம். நீங்களே பார்ப்பீங்க, போகும்போது பஸ்ஸில் போகும்போது பாருங்கள், வண்டியில் போகும்போது பாருங்கள், நடந்து போகும்போது பாருங்கள், அல்லது வேறு ஊருக்கு போனால் பாருங்கள். எங்கே போனாலுமே வந்து இந்த மாதிரி குட்டிங்க வந்து இந்த மாதிரி குழந்தைங்க வந்து சாப்பாட்டுக்கு அலையிறத பார்க்கலாம். அதனால் அவங்கவுங்க வந்து காசு வந்துச்சுன்னா, அதாவது பப்ளிக் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா, இப்போ அது வந்து நம்ம செலவுக்கு அதிகமாக இருந்தால் கூட இன்னும் ஒரு 10 டாக்கு சேர்த்து செலவு பண்ணுங்கள். அப்படி தான் பண்ணிகிட்ருப்பாங்க எல்லாருமே, தெரியுதுங்களா? அப்படி தான் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா மனசு கேட்காது. அந்த மாதிரி உண்மையான அன்போட குழந்தைங்கள பார்த்துக்கிறவங்க கண்டிப்பாக வந்து மனசு கேட்காது. இன்னும் 4 குழந்தைங்களுக்கு சேர்த்து தான் போடுவாங்க. அதனால் வந்து எதுவும் வந்து மீற போகிறதில்ல, யாரும் வந்து சேர்த்து வைக்க போகிறதில்ல. இதுதான் உண்மை. தயவு செஞ்சு இது வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.